தேனூரை சேர்ந்த மேனாட்டு பிள்ளை அவர்கள் பஞ்சு அவர்கள் சார்பாக வேறு நாடகம் நடிக்கும் செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக கொடுவார். அடுத்தபடியாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் போஸ் அவர்கள் இந்த பாட்டு பாடுவதற்கு செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். அனுபவப்படுத்தப்பட்ட சேர்த்து இந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன மாத்திரம் சிரிக்கிறாங்க? என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சு கிடக்கு, நீ சிரிச்சுட்டு கிடக்குற ஊரே சிரிக்குது. எதை என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சு கிடக்குறேன். இங்கே காசு அவங்க நல்ல ஓடி போயிட்டாரியா? ஏப்பா நீ இங்க இருக்க, அவர் இங்க, அவர் உள்ள வைக்காரு. நீ உள்ள போ. அவர் காசு வாங்கினால உள்ள போயிட்டாரு. ஆமாமா. நீங்க நீங்க சொன்னா நீங்க யாருங்க? நீயா சொல்ல முடியல? சொல்ல முடியல. நீங்க சொன்னா சொல்றேன் டூர் டூரா? ஆமா டூர்னா வெளியே வந்து என்ன பண்றீங்க? ஆக்குறீங்க, பொங்குறீங்க, அரைக்கிறீங்க, அவிக்கிறீங்க, நீங்களாம் சாப்பிடுறீங்க, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு வேட்டு வரும்னு சொன்னேன். எங்கேயா சாப்பிடு, அதுலயே பாதியா குடிச்சு போச்சு. நமக்கெல்லாம் பகிர்ந்து உங்கிற பழக்கமே இருக்காது. கருப்புராஜாவுக்கு வைத்தால முழுக்கும். நாமெல்லாம் விட்டா நான் தான் இப்போவா? ஆமா. வேலுவரா? எங்க இருந்து வரீங்க? வேலூர்ல இருந்து வரேன். வேலூர் பள்ளம். சரி 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 சரி. வேலூர்ல இருந்தா? ஆமா ஆமா, நான் தான் உங்களை ஏற்றி விட்டு வந்தேன். தெரியும் தெரியுது. ஆமா, இங்க என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்க? ஜோலியா தான் வந்திருக்கேன். என்ன ஜோலி? மனசுல போனா ஒருத்தங்க ஜோலி இருக்கு. அவன் ஜோலி அவன் ஜோலியை பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அப்படி படுத்துவாங்க. ஜோலி பார்க்க விடுறாங்க. தேடல் 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 தேடல். என்ன தெரியுங்க? எல்லாரும் மான்னு சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், மான் தெரிய வரல. அது குட்டியே குட்டி மானோட குட்டியே தெரியுது. நல்ல வேலை. மானுக்கு 80 வயசு இருக்கேன். நான் தெரியும். அது வேணாம் வேணாம். ஒரு வேலை குட்டியை தேர்றத விட அது போட்ட தாயை தானே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல உங்க நம்பிக்கையா வீட்டுல விட்டு போலாம். அதாவது என்னத்த நான் சொல்றது, இப்ப எல்லாம் எங்க குட்டியை தேடுறாங்க, வேற ஆண்டியா தேடி கிடைக்கிறாங்க. அப்படியா? சரி, உண்மையை சொல்லட்டுமா? நான் சொல்றதுதான் உண்மை. உண்மை தான் வேணும் இல்லையா? யாரும் தெரியுது மச்சான், நல்லா தெரியும் மச்சான். யாரு என்ன தாக்கல் உள்ளவங்க போது பாரு. அதெல்லாம் கரெக்ட். அவசரப்பட்டு அவர் இது பண்ணிடுறாரு.
கொஞ்சம் கொஞ்சம் தர்றீங்க. அந்த மாதிரி செய்ய தம்பி அருண் தம்பி விடிய விடிய பண்ணு இழைக்க மாட்டேன். அது இல்லங்க நீங்க அவன் வந்து இது சரியில்லை தங்கச்சியா ஐயோ அந்த பிள்ளை அண்ணன் ஒண்ணு பண்ண வேணாமா நான் இங்க இருக்கேன் அம்மா கண்கள் பட்டதும் வந்தது அண்ணா 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 அவர் மட்டும் சுத்துறாரு. அவரை தங்கச்சியை போட்டு என்ன பண்ணா தெரியுமா? கட்டி பிடிச்சா நம்ம அண்ணன் தங்கச்சி அவர் எப்படி அவருக்கு அண்ணன் தங்கச்சி முறைதான் வேணுமா? சரி எந்த பையன் வந்திருக்காங்க இந்த பிள்ளைய போட்டு வந்து அப்பா சொல்றாங்க ரொம்ப டீசென்டான ஃபேமிலி அப்படி பேசாதீங்க எஜிக்கல் ஃபேமிலி எஜிக்கல் ஃபேமிலி சரி அண்ணே இதே அழுத்தாம குடி இங்க முதல்ல வந்து அப்படியே வாடாடா எனக்கு தான் பிடிக்கல. நீ எம்ஜிஆர் நாப்பா நான் சொல்லி காட்டுறேன் ராஜாவி பாடி இங்க வாடி அண்ணே அந்த பாட்டு எழுதுறவனே அண்ணே ராஜாவின் கால் ஒடிஞ்சு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டேடுதை சத்தம் கை ராஜா நடக்க மாட்டேன். வேடு வருமா? நஞ்சை கலரிகளை நெஞ்சம் நிகழ்வித்த வேடும் குளமணியே வருக. தாங்கள் யார் எதற்காக வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தார். அதில் உண்மை இருந்தால் தலையின்ற பொறுப்பு இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்வேன். செய்ய முடியவில்லை என்றால் உறங்கி விடுவேன்.
உங்க ஜாதி வேடுவ சாதி அதோ தெய்வ வெள்ளிமலை அங்கிருந்து புறப்பட்ட வில்லோடு அம்போடு அன்போடு வெளிப்போடு வேட்டையாட கழிப்போடு அருகில் பூமேடு அதற்கே புல் மேடு. அது என்ன புல் மேடு? இது ரசனையோ யாரும் மறுத்து கேட்டதில்லை. எனக்கு என்ன நிப்பாங்க நீங்க புல்மேடு சரி, அது என்ன புல்புல் மேடு? அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஓ அப்படி பச்சையில உள்ளவரா? இங்க சமாத்தோண்டுதான் இருக்கும். உண்மைதான். என்ன உண்மை இருக்கு இப்ப இல்ல இங்க திரும்ப பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. இங்க பாக்குறதுக்கு அந்த புல்லு அதாவது வளர்த்தி இல்லாம கொஞ்சமா காடல் நீர் போல அங்க பார்த்தா வளர்ந்து தொங்குற மாதிரி தெரியும். ஆமா ஆமா இக்கரைக்கு அக்கறை வளர்ந்துருக்கும் சொல்லுங்க. வளர்ந்து தொங்குறவங்க வாழப்போவா சாந்திரதா தலையை பார்த்து நிக்குதல்ல கதிரு தன் துறையை மறந்து மேனைய பாக்குது பதிரு. அப்ப வளர்ந்துட்டா பருவம் எடுத்தா பெஞ்சிட்டாங்க. ஆமா 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 தலை குனிஞ்சு நடந்துகிட்டாதான் பெண்ணுக்கா இருந்தாலும் மரியாதை. கதிரா இருந்தாலும் தலை குனிஞ்சு இருந்தா தான் கதிருக்கு மரியாதை. காசு இருக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு சோகம் இருக்கு இருக்குன்னு நிமிர்ந்துட்டோம்னா பெத்தவனுக்கு பெருமை வராது, மத்தவனுக்கு பெருமை வராது, ஊருக்கு நல்ல பேர் வராது. ஆமா எவ்வளவு தூரம் தலை குனிஞ்சு பணிவா நடக்க ஆணோ பெண்ணோ கத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் வீட்டுக்கும் பெருமை ஊருக்கும் பெருமை மற்றவர்களுக்கு பெருமை கிடைக்கும். ஆம்பளை விடுங்க பெண்மைத்தான் அது பெண்ணை சுத்தி தானே நல்ல நடைமுறைகள் எல்லாமே இருக்கு. சமுதாயத்தை சுத்தி இல்ல. ஒரு பெண்ணு நல்ல விதத்துல நடந்துகிட்டா தான் பெத்தவங்களுக்கு பெருமை சேரும். அப்பதான் நாலு பேர் பாக்குறவங்க சொல்லுவாங்க, எப்ப நம்பிராஜன் மகளப்பா வள்ளி காவலுக்கு போனச்சா போன இடத்துல வேற ஒரு மான்குடி தேடி வந்தாரா, தேடி வந்தவங்க மான்குடி இருந்துச்சா முடிச்சு கொடுத்தாலும் நல்ல பேரு வந்தவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு சொன்னா ஒரு பெண்ணு ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்தாலே கொஞ்சம் சேட்டை அதிகமா இருக்கும். ஆமா தனிமையில வந்தா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆண்களை விடுங்க கண்டுக்க மாட்டாங்க யாரும். சரி 3 பேர் சேர்ந்துட்டோம்னா உலக சரக்கே இங்க வந்துடும். அதெல்லாம் ஆடித்தான் 30 பேருக்கு கண்ணிகளை கமனத்தில் அடைச்சார் அகத்தியர். அந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடு இருந்தா யாரையும் பிடிச்சு சிறை அடைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாங்க முடிச்சு உங்களை அடைக்காம இருந்தா சரிதான். தேடி வந்தவரு நீங்க, பார்த்தவரு நீங்க, புல்மேடு இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரிதா. சொல்ற மாதிரியம்மா ஒரு காலத்துல ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணு மேல வந்து ஆசையா இருந்திருக்கான். ஒரு காலத்துல எல்லா காலத்துலயுமே பெண்கள் மீது ஆண்களுக்கு ஆசை வரும், ஆண்கள் மீது பெண்களுக்கு ஆசை வரும். பெண் மீது ஆசை வர்றதுல தவறு இல்ல, அது பெண்ணா இருக்கக்கூடிய பெண் மீது வரணும். இப்ப நீங்க சொல்லுங்களே இதுக்குள்ள புடிச்சு அடைச்சுக்கணும் அதுக்காக சொல்றேன். சொல்லுங்களேன். அப்ப இந்த பெண்ணுக்கு செதுக்கிற மாதிரி ஒண்ணு பெத்தவனை விட்டு மத்தவனை விட்டு ஊராரை விட்டு பெரிய விட்டு அந்த பொண்ணை கேட்கணும். மனம் இருக்கா மார்க்கம் இருக்கா கேட்கணும். நீ அதெல்லாம் விட்டுட்டா போறது போனா முன்னாலே போறது, எங்க போனாலும் பார்த்தாலே போறது, முன்னாலே போறது. ஒரு நாள் சாடை என்ன பண்ணுங்க, இந்த பொண்ணை மட்டும் நான் கட்டிட்டேன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு சோறே திங்க மாட்டேன். ஏன் விரதத்துல இருப்பாரோ அப்படி சொல்லி அது என்ன தெரியும் அவன் சொல்லியிருக்கேன். இந்த புள்ள புரிஞ்சுக்கிச்சு இவன் இப்படியா சொல்றான்னு சொல்லிட்டு அவனை சரி வாடா நீ என்னை பத்தி ஆசைப்படல எனக்கு சம்மதம் எங்கடா போகணும்னு கேட்டுருச்சு. கூட்டி போயிட்டான். அந்த பொண்ணு கூட்டி போயிடுச்சு. நீங்க சொன்னது மாதிரி அதுகளை பிடிச்சி அடைச்சு குழுமைகளை பிடிச்சி அடைச்சு அது பண்ணி வச்சுட்டு சரியா 1 மாசங்களுக்கு திறந்து விட்டு உனக்கு நான் வேணுமா சாப்பிட உணவு வேணுமா கேட்டிருக்கேன். நம்மள கேட்டிருக்கு. ஐயோ சோறு தான் சோறு இருந்தா தானே பொம்பளை மேல ஆசை வரும். சோத்துக்கு வழி இல்லைன்னா எப்படி ஆசை வரும்? அது உண்மைதான். எப்பொழுதுமே அது உண்டதுக்கு ஏற்றது மாதிரி எதை உண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உண்ணணுமே. சொல்லுவாங்க பாமர மக்கள் மதம் என்ன மாதிரிமா பச்சையா பீ மதம். ஆமா அந்த உணவு உண்டாதான் மலம் இல்லையே உடம்புல பலம் இல்லை. உடம்புல இருக்கணும். அது எப்படி சாப்பிட்டா உடம்ப சாருன்றது ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஒரு மனைவி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆணுக்கு பல மனைவி இருப்பாங்க. இதுல புராணங்கள்லாம் எடுத்துக்கிட்டா 400 மனைவிகள் இருந்தது உண்டு, 500 மனைவிகள் இருந்தது உண்டு. இத்தனை மனைவிகளை கல்யாணம் பண்ணிருக்காங்களே, ஆனா பட்டத்துக்கு ஒரு அரசி அதான் சொல்றேன். இத்தனை பெண்களை திருமணம் முடிச்சிருக்காங்களே, இத்தனை பெண்களோட வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்க பேசிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணியே வாழ முடியல. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஆத்தாடி மாப்பிள்ள எனக்கு கிடைச்சிருக்க புள்ள மாதிரி யாருக்கும் கிடைக்காதியா, தேவதை மாதிரியா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாடி. இப்ப என்னைய பார்த்தாலே பொண்டாட்டிய கட்டியா குடும்பம் நடத்துறேன், பேய கட்டி குடும்பம் நடத்துறேன்னு சொல்றாருன்னு சொல்லி அந்த புள்ள வருத்தப்படுது. ஏன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தேவதையா தெரிஞ்ச நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேயா தெரியுற? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அப்ப வரும்பொழுது அந்த புள்ள நல்லாதான் வருது, வந்ததுக்கு அப்புறம் பேயா மாறினா அது என்ன காரணம்? அது வந்து நம்ம நடந்துக்கிற பழக்கம் சொல்லணும்னா சொல்லிட்டே ஆகணும். ஆமா காலத்தை அறியாதவர்கள் காலம் கருதி இருப்ப களங்கா ஞானம் பெறலாம்.
அதாவது நேரம் பார்த்து காலம் பார்த்து திதி பார்க்கணும் நாள் பார்க்கணும் நட்சத்திரம் அழகா சொன்னார் மாமனு சொன்னாரு கும்பாபிஷேகத்தில் சொன்னார்ல. ஆமா அது தன்மை என்ன தெரியுமா? கும்பாபிஷேகம் 4 வருஷத்துக்கு முன்னா 40 நாள் வரதான் இருக்கணும். இன்னைக்கு கடந்து முடிஞ்சிச்சா இன்னும் 40 நாள் வரதான் இருக்கணும். அப்பதான் ஜெயிக்கும். நம்ம காலையிலே நேரத்தையே வாங்கி வச்சிடுறது, முடிஞ்ச தண்ணி ஊற்றுறோம்னா இங்கே ஊற்றிடுறது. நிற்குமா அது? ஆசரியா நிறைய பேருக்கு அரசடி என்ன புட்டு தோப்பு அது கிளம்பி அரசடி பேரு எக்காமன்ஸ் அரசடி பேரு. அதாவது சொல்ல வரேன். இப்ப பிட்டுக்கு மண் சுமந்தார்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ராஜராஜ சோழன் பாட்டுல. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டார்னு. எதுக்காக பிறம்படி அடி வாங்கணும்? அதுக்கு வீட்டுக்கு ஒருவர் வேலைக்கு வரணும்னு சொல்லியாச்சு. என்ன வேலை? அணை உடைச்சு வெள்ளம் வரப்போகுது. வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும்னா அணை கட்டணும். அணை கட்டணும்னா வீட்டுக்கு ஒருவர் வரணும். ஏன்னா மண்ணை எடுத்து அணை கட்டணுங்கிறதுக்காக. அப்ப அந்த ஊர்ல ஒரு கிழவி, வயதான மூதாட்டி, வந்தி கிழவி. அந்த மூதாட்டியால மண்ணு வெட்ட முடியாது. அந்த இடத்துல பிட்டுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப எல்லாம் அந்த புட்டு புட்டுன்னு சொல்றோம். அப்ப அந்த அம்மா பிட்டெல்லாம் அவிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த அம்மானால வேலை பார்க்க முடியாது. அப்ப சிவபெருமான் பார்க்கிறார், வீட்டுக்கு ஒருவர் போகணும், வயதான மூதாட்டி, இவங்களுக்கு பதிலா நம்ம போலாமேங்கிற ஒரு எண்ணம். வந்துட்டார். வந்தவர் கேட்கிறார், கிழவியே உனக்கு பதிலா நான் போய் கரைக்கு மண்ணு கொண்டு போய் கொட்டுறேன். அது யாரு? வந்தி கிழவிதான். சிவபெருமான் வந்து கேட்கிறார். கேட்டு பதில் வரும் இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவர் ஒரு நிபந்தனை சொல்றாரு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ கொஞ்சம் புட்டு கொடு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அள்ளி அணைய கட்டுறேன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன சொல்றாரு? புட்டு தானப்பா, நான் வித்து பொழைச்சு வயிற்ற பொழைக்கிறவன், வயிற்ற கழுவுறவன், அதனால புட்டு அவிக்கிறதுல எவ்வளவு உதிர்ந்து கொட்டுதோ அந்த புட்டு மட்டும்தான் உனக்கு, மித்ததில் தரமாட்டேன்னு சொல்லியாச்சு. பாக்குறார் சிவபெருமான், உதிர்ந்து கொட்டுற புட்டு மட்டும்தான் நமக்கா அப்படின்னு நினைச்ச உடனே அவிச்ச புட்டு பூராமே கொட்டும் போது உதிர்ந்து போச்சு. வேணுங்க தக்க வாங்கி சாப்பிட்டாரு. இந்த கிழவிக்கு சந்தேகம், என்னடா என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு அவிச்ச புட்டு பூரா கொட்டிக்கிட்டே இருக்கு, எம்புட்டு சாப்பிட்டாலும் மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. வேணுங்க தக்க கொடுத்தாச்சு. கொடுத்ததையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்க வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஐயாவுக்கு சாப்பாடு சாப்பிட்ட உடனே தூங்கணும்னு தோணிருச்சு. கொண்டு வந்த மம்பட்டியவும் அல்ற தட்டையும் தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டாரு. அப்ப அரசர் வாராரு. வந்துகிட்டே இருக்கும் பொழுது வீட்டுக்கு ஒருவர் வரணும்னு சொன்னே, வந்தாச்சா? அன்னைக்கு மண்ணலி வைக்கணும்னு சொன்னானே, வச்சாச்சா? பாத்துக்கிட்டே வரையில சிவபெருமான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு மரத்தடியில. படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் பார்த்த உடனே என்ன வச்சிருந்தாரு? கையில ஒரு பிரம்பு வச்சிருந்தார். பிரம்பால ஓங்கி அரசர் அடிக்கிறார். அப்ப மதுரையம்பதியில ஆண்ட மன்னன் யாரு? பாண்டிய மன்னன். அவர்தான் சிவபெருமான பிரம்பால அடிச்சாரு. அரசனே சிவனை அடிச்சதுனால அரசரடின்னு இங்க பேரு உண்டு, அதிமதுர பாண்டியன். அதனாலதான் அரசனே சிவன் அடிச்சாரு. அடிச்சதுனால அந்த இடத்துக்கு பேரு அரசரடின்னு இன்னைக்கு பேர் இருக்கு. ஐயா பேசார்ல, இது வைகைக்கு அப்புறம். ஆமா, இந்த வைகை இல்ல, வைகைய இல்ல. அப்ப சிவனுக்கு பார்வதி கல்யாணம் ஆகல. அப்ப என்ன இருந்தாலும் மீனாட்சி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 3 கொங்கை விட இல்லையா, 2 கொங்கை விடுக்க வரையா பாடப்படுத்தாரு. 3 கொங்கை விட மீனாட்சி தாய் தப்பாடை உள்ள வரலாறுன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிவனுக்கும் சொக்கனுக்கும் சொக்கைக்கும் கல்யாணம் பேசி பிடிச்சாச்சு. என்ன இருந்தாலும் பொதுவாகவே காசு பணம் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன இருக்கு? மண்டக்கம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன், கொஞ்சம் முன்புத்தி அதிகமாக இருக்கும். மண்டக்கம் இல்லாமக்கே இருக்கணும் இருக்காதா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முன்மொழிவாங்க, காசு இருந்து தம்பிக்குவா அன்னைக்கு வாங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பண்ணுங்களேன், இது இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு முன்மொழி வாங்கலாம் அந்த இருக்கப்பட்ட வீட்டில் பெண்கள். அப்போ என்ன கேட்டாங்களா, ஏங்க கல்யாணம் பேசியாச்சு, உங்களுக்கு திருமணம் ஆகுது, உங்களுக்கு எனக்கு திருமணம் ஆகுது, திருமணமா எனக்கு சம்மதம், நிபந்தனை அப்படி அவ கேட்குறாங்கம்மா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க இந்த பதார்த்தம் நிறைய பண்ணணும், அதனால நிறைய பாத்திரம் வந்துருச்சு, அண்டா பொண்ணா நிறைய வந்துருச்சு. உங்கள் வீட்டு வரையில், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சார்பில் உங்கள் பகுதியில் எப்படி பேர் வருவாங்க, ஒரு கணக்காக சொன்னீங்கன்னா வீணாகாமல், இந்த பதார்த்தம் வீணாகாமல் சமைக்கலாம்னு கேட்டாராம். அப்போ ஐயாவுக்கு சுருக்குன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, வாமா இம்புட்டு ஏழனமும் சொல்ல வேணாம், எனக்கு பேரும் ஆதியும் அந்தமும் இல்லாத அநாத நாயகன் அப்படி நினைக்கிறீங்க நீங்கள். நான் அதிகமாக ஆள் வர மாட்டாங்க, அனுப்பலை, 2 பேரை மட்டும் அனுப்புகிறேன், 2 பேரை மட்டும் அனுப்புகிறேன். அந்த 2 பேருக்கு நீ சாப்பாடு கொடுத்து, நல்ல திருப்தியாக உணவு கொடுத்து, குடிக்க தண்ணி கொடுத்து, அவங்க சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சிருன்னு சொல்லிடுறாங்க.
அப்ப சொன்ன மாதிரி 2 பேரும் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சது யாரு? அவன் தான் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அனுப்புனா அவன் சாப்பாடு இட்லி சாப்பிட்டான், தோசை சாப்பிட்டான், பலகாரம் சாப்பிட்டான், பனியாரம் சாப்பிட்டான், அண்டாவை சாப்பிட்டான், குண்டாவை சாப்பிட்டான், எதுவுமே இல்லை போய் சாப்பிட்டான். கடைசி குடிக்க தண்ணி இல்லை. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா தனியாக தான் நம்ம இப்படி தப்பா பேசிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அன்னைக்கு தூக்கணும் மண்பானைய குடத்தை இன்னைக்கு பெண்கள் தூக்க முடியாது. அன்னைக்குள்ள பெண்கள் வேற, இன்னைக்குள்ள ஆண்கள் வேற, அன்னைக்குள்ள ஆண்கள் வேற. அப்போ ஒரு பெரிய குடத்தை எடுத்துக்கிட்டு இப்ப சொன்னீங்களே புட்டுத்தோப்பு, அதான் அந்த பள்ள பகுதியாம், பெரியார் பாலத்துல இருந்து அங்கே பள்ள பகுதியாம். அப்ப அந்த அம்மா அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஊத்து மாதிரி தோண்டி, அன்னைக்கு அப்படித்தான், வை கிடையாது, நதி கிடையாது. அப்ப ஊத்து மாதிரி தலைப்பால கவனமா கேளுங்க, ஊத்து மாதிரி தோண்டி இந்த பானையில் நிறைய தனி வந்துட்டாங்க. தனி வந்தா தூக்க முடியல, தம்பான வழுக்கும் பெரிய, அன்னைக்குள்ள பானையே வேற. அப்ப பார்க்கலாம் யாரா வருவான்னு சொல்லி ஒரு ஆளை எதிர்பார்க்கிறாங்க. அழகரே, தம்பி அழகரு, அழகரு மோப்ப முடிச்சு இந்த பிள்ளைய பார்த்து ஆசைப்பட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இன்னைக்கு புதுக்கோட்ல இருந்து வந்திருக்கு இந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு படாரு மாறி ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி மாடோட்டி கண்ணனாக மாயா அவதாரம் எடுத்து அந்த ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டே இந்த பிள்ளைகிட்ட வர்றாரு. அழகுல மயங்கி யார் வர்றது? அழகுல வர்றாரு. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஆனா இந்த பானையை தூக்க யார் வருவாங்க பாக்குறாங்க. இவரு போறது ஆசைப்பட்டு அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினார், அவன் நோக்கல, அண்ணன் தான் நோக்குறாரு. அந்த அம்மா தண்ணி பழத்துக்கு அழகு முடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கதானே அவன் நோக்கல. ஆமா, அவ என்ன கிட்ட போறான்னு அந்த அம்மா நாக்கு மேல பல்ல போட்டு, அண்ணே அண்ணே இந்த பானையை தூக்கி விட்டுருக்கேன் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா, இவர் தோத்து போயிட்டார். இவர் நினைச்சு போனது வேற, எப்படியாவது சைஸ் பண்ணலாம். பார்த்த உடனே மச்சான் விட்டுறாளுல. அண்ணன் சொன்னோன்னு அப்படியே மனசு மாத்திக்கிட்டு அந்த பானைய சீரு போல அன்னைக்கு தூக்கி விட்டாராம் இந்த மீனாட்சிக்கு. அன்னைக்கு கொடுத்தது மண்பாண்ட சீரு. இந்த சித்திரை திருவிழாவிலே இன்னைக்கு மகத்தான சீரு இன்னைக்கு நிறைய தராங்க. இருக்க நான் வந்து சொல்றேன், நான் மான்தேரி வந்து சொல்லுவாங்க, நான் மான்தேரி வரல, அது போட்ட குட்டியை பார்க்க வந்திருக்கேன். அது போட்ட குட்டியா? மான் போட்ட குட்டி. ஏங்க ஒரு விஷயம் நம்ம கேட்க போறோம்னா அந்த தகவல் யாராவது சொல்லியிருக்கணும். மானுக்கு குட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நீங்க போக தெரியும் நான் யாரு, எனக்கு ஏதாவது தெரியுமா, ஒண்ணும் தெரியாதா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உன்னை பிடிச்சிருக்கேமா? ஏற்கனவே ஒரு மான் பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, வாயில வார்த்தை வந்து அவரை சமாளிக்கிறீரே. ஏற்கனவே மான் பிடிச்சிருக்கீங்க. இங்க இருக்கல, இங்க வருமா? அதாவது உள்ளவங்க சொல்றதே உதோடு சொல்லாம உண்மை பிறப்பு. ஏற்கனவே ஒண்ணு நீங்க மான் குட்டியை பார்த்திருக்கணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மானா இருக்கணும், இல்ல நீங்க வளர்ந்ததா இருக்கணும், இல்ல உங்ககிட்ட யாராவது கொடுத்ததா இருக்கணும். எதுவுமே இல்ல, பார்த்திருக்கே வேக்கார வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற மான் மேல உங்களுக்கு அப்படி ஒரு பற்று. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. எனக்காக பிறந்தது, எனக்காக தான் மடிபெடுத்திருக்கு, எனக்காக தான் மொட்டு விட்டு இருக்கு. என்ன தவிர யாரும் தொட்டா நாட்டுக்கு நல்லதில்லை. ஏங்க அப்படி உள்ள மான் குட்டியை உங்க இடத்துல நீங்க பத்திரமா வச்சு பாத்துக்கலாமே. அது கலைமான் தெரியுமா உங்களுக்கு? கலைமான் இல்ல, வேக்கார தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமாவா? காடு பழக்கம் அப்படிலாம் போய் நான் கஷ்டப்பட்டு பிடிச்சு அமுக்க மாட்டேன். தொட்டா போயிட்டு வாங்க. நவராத்திரி சுடராத்திரி Hey,
Yeah.
எழுந்து உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் நாளா இருக்கு. ஐயா முழுமையா நடத்திருக்காங்க. சரியா? நீ தானே அவரை கூட்டிட்டு வந்த. ஆமா. மான் தேடி வந்திருக்காரு சொல்ல. நீ பிடிக்க விடுவியா அவரை? ஏமாறு. அவர் மான் குடியே தெரியல ஒண்ணே தெரியும்னு சொல்றாரு. அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கறாரு. இப்போ ஒருத்தர் வராரு ஒண்ணே தெரியும்னு சொல்றாரு. நான் முருகனை போய் வணங்கி நிக்கிறேன். என்ன விஷயம் நீங்க கேட்க? என்ன விஷயம்? வண்டி செட்டுக்கு போயிரும் போல இருக்கு. அந்த இடத்துல
ஏப்பா சொல்லி விடுங்க சொந்தக்காரங்களுக்கு. என்ன இருமல் ஓவரா போயிட்டு இருக்க? ஓடுது ஓடுது நாடி ஓடுது முடிஞ்சு. தப்புக்காரங்களுக்கு சொல்லி விடுங்க. கல்யாணம் நாடி ஓடுது. நீங்க எல்லாம் யாரு? நான் நம்பிராஜன் மையன். நம்பிராஜனா? நம்பிராஜன் இது பாலியல் நண்பராச்சே. பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவோம். காடு வாவான வீடு போனது வாய் தரு மாதிரி சொல்லிட்டேன். சிறு வயது நண்பர் நம்பிராஜன். ஆமா, நம்பிராஜனுக்கு ஒரு பெண் குழந்தை அழகா ஒருத்தி இருந்தாள். வந்திருக்காளா? அழைத்து வாங்க. உலக பாலியல் பலாரம் கூட கூட அப்படி நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து வரீங்க தாத்தா? நான் உனது தந்தையின் சிநேகிதன். எங்க அப்பா பாத்தீங்களா? அப்பா பாத்தீங்களா தாத்தா? தாத்தா 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 எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? ரொம்ப நல்ல மனுஷன். நான் இடத்துக்கு வரேன். நான் வெகு தூரத்துல இருந்து வரேன். கங்கை, யமுனை, காவேரி போன்ற நதியெல்லாம் தீர்த்த மாறிட்டு கடைசியா ஒரு ஆசை, குமரி தீர்த்த ஆடலாம். நல்ல வேலைக்கு ரெண்டு குடிச்சு பாத்தீங்க. என்ன பேசுறீங்க? இப்ப எனக்கு ஒரு உதவி சரியில்லை தாத்தா. எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வேற வந்திருக்கீங்க. யாருமே இல்லை நினைச்சேன். ரொம்ப சொல்றீங்க. இந்த உலகத்துல யாரும் அனாதை இல்ல தாத்தா. பசி பசிக்கிறா பசி எப்படி சாப்பிடாது கேளுங்க. கலந்து கொடுக்கறதுல நான் பயங்கரமான ஆளு. தேனூர்லயே தேனை பத்தி கேட்டா சும்மா விடுவானா? தாத்தா ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? நீ பருவமா இருக்கிற, அவசரப்பட்டு ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பின்னாடி ரெண்டு கட்டி இருக்கு. ரெண்டு பேரும் அவசரப்பட்டு நக்கிறாதீங்க. தேனை யாரு செத்து போயிடுவோம் சார். தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யார் வருவாங்களோ அவங்கள நக்க விட்டுருவாங்க. தாத்தா நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. தேனு தெரியுமா இருக்கு. கலந்து நான் கொடுக்குறேன். கலந்து கொடுக்குறேன். அதை இருந்து தொலைங்க. தாத்தா உங்களை நக்க சொல்லிட்டீங்கன்னா தாத்தா அவசரப்பட்டு நீங்க நக்காதீங்க. இது தேனு தெரியுமா இருக்கு. என் கையில அருமையா கலந்து கொடுப்பேன். செங்குட்டு வட்ட கேளுங்க. நான் தான் கலந்து கொடுக்குறேன். செங்குட்டு வட்டுக்கு கலைக்கிறேன் கேளுங்க. சூப்பரா பொம்பளை பையில வரைக்கும் முட்டாப்பை அந்த பூவை போட்டு கலக்கி கொடுக்குது.
குடிக்கலாம் தப்பு கிடையாது. மடியில போறப்ப வாங்கி கொடுத்துருங்க இந்த பிளேட்டை. வள்ளி 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 அம்மா, மழை பெய்யாது. நான் தாத்தாவுக்கு கொடுக்கவா? தாத்தா தாத்தா சிரமப்படாதீங்க. இந்த மூஞ்சிக்கு நானே ஏன் இப்படி சிரமப்படுறீங்க? லைட்டா காமிமா. எதுக்கு? அப்படியே முடிச்சுக்கங்க. உட்காந்து நீங்க வாங்க பிடிக்குமா? ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ என்ன தாத்தா கம்பு மட்டும் வருது? தாத்தாவோட தோடுதான் வந்து தாத்தாவை காலம். தங்கச்சி முடிச்சோட வேட்டி வந்துருச்சு தாத்தாவுக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! குடுத்துக்கிட்டே போனவர் நிமிர்ந்து வந்திருக்கிறாரு. அப்படியா? கோலோட மகிமை கையை போடுங்க, தாத்தாவோட கோவம் நான் வந்துருச்சு. தாடியில அரைச்சு போட்டு தாத்தா வயசுல குமாரவாணி போடு தாத்தா போடு வயசுல குமாரவாணி போடு இப்படியே பயமுறுத்தா எனக்கு பயப்பட நினைச்சீங்களா? இப்படிதான் பயமுறுத்தா நாங்க பயப்பட நினைக்கலாம். பயப்பட மாட்டேன். எப்படி ஆளுங்க அண்ணே, எப்படி கொண்டு வந்தேன்? தெரியும் எனக்கு. இப்படி எல்லாம் ஆடி பாடி நான் பழைக்கணும் அவசியம் கிடையாது. கைவசம் தொழில் இருக்கு. என்ன வருஷம் அண்ணே கை தொழில் பாப்பாரா தாத்தா? அதான் ஆட்ட கட்டு போச்சு. ஏன் அவர்தான் கை தொழில் இருந்தாரு தம்பி எனக்கு ராஜா, சாதாரணம் என்னாத சகாதவனே தோத்து போயிருவேன் ஜாதகத்துக்கு. அப்படியா? ஆ. நீங்க என் கையை பாருங்க. அன்பு கையே ஏங்க பாருங்க. நல்லா இருக்கு. ஐயோ தடவாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. நான் பார்க்கணும். நீங்க பிடிக்காதீங்க, சத்து வலி கொடு. தாத்தா பிடிக்கட்டும். ஏம்மா, இது சந்திரமேடு. நான் போய் சொன்னாலே யாராவது ஜாதகாரனை பார்த்து கேடு. இது சந்திரமேடு இங்க திரும்ப. இது சூரியமேடு. நடுவுல தீர்த்தகாமேடு. அங்க போய் என்ன பண்ணணும்? நான் விழுந்து குளிச்சேன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கு. என்ன ரொம்ப இதா பேசுறாரு. குடும்பமா கைய மறைச்சு வச்சு கொடுக்காம நேரா நீட்டிங்க. சரி எடுத்துக்கவா. ஏய் ரெண்டு பேரும் என்னடி? என்னம்மா பிரிய போட்டு கொட்டிக்கிட்டு எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு அப்ப சொல்லி யாரும் பார்க்க முடியாது. கைய கூட காட்டாத. நான் சொல்றேன் கேளு. நீ தொடர்ந்து நல்ல அண்ணன் நல்ல ஒரு தங்கச்சி. சொல்லுங்க தாத்தா. அன்பு எல்லாம் உட்காருங்க. தாத்தா, தாத்தா. பிள்ளை வைக்க வச்சிருவியா? ஏய் மாப்பிள்ளை என்ன வரல, எப்படி கல்யாணம்? சாதா பார்த்து பேர்ல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டா. சொல்லுங்க தாத்தா.
பலவை நானா 90 வயசு வரைக்குமா? இல்ல டச் செல் விரிச்சு பார்ப்போம். ஆமா அப்படி 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 ஐயோ சரியா சொல்றது. அதுக்கப்புறம் இங்க இங்க பாக்குறா அப்புறம் இல்லையா உங்களுக்கு வேடு வந்து வந்தாரு அந்த ஆளு வந்து என்ன பேசாதீங்க எனக்கு கொல்ல கோவம் வந்திருக்கு. ஆமா ஆமா நான் வாங்குடி தெரியுது அதனால வந்து பேசுறீங்க கொல்ல கொஞ்சம் வாங்க எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. பக்கத்துல பக்கம் கல்யாண ஆசை வந்திருக்கா? வந்துச்சுல தாத்தா கல்யாண ஆசை வந்துச்சு. மாப்பிள்ளையும் கூட வந்திருக்கான். ஆம்பளையா வந்து மாப்பிள்ளை கூப்பிடு வர்றாரான்னு பாப்போம். இங்க எங்க மாப்பிள்ளை இருக்காரு? கூப்பிடு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மாப்பிள மாப்பிள எங்க சத்தம் வருது? நாளைக்கு சத்தம் கேக்குது. நீ கூப்பிடு மாப்பிள மாப்பிள கேட்கல மாப்பிள சத்தம் கேக்குதா? யாருப்பா மாப்பிள? 6 முகம் இருக்கு அவனுக்கு. ஒரு முகத்தோட தெரிஞ்ச ஒரு மாப்பிள அண்ணே இங்க சத்தம் கேக்குது. கேளு வாயா திறக்காம பாருங்க. தாத்தா அப்படிலாம் பேசாதீங்க. வேணாம் கூப்பிடு. மாப்பிள வாய புடினே தாத்தா ஊங்குற ஊங்குற ஆகுற காலையில ஊங்குற. ஏய், நீ ஒத்துக்கல முடியாது என்னை கட்டிக்க சொல்லல. எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்ப யாரை கூப்பிடு? யாரை? ஐயோ தாத்தா ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு காலில் யானை வேறு வீங்கி இருக்கு. ஐயோ வேண்டாம். 2 ஒவ்வொரு எப்படி சமாளிப்பாரு தாத்தா? இப்படி வாங்க. நீ ஒரு ஒட்டையை பிடிச்சிக்கா, அது ஒரு ஒட்டையை பிடிச்சிக்கட்டு. காவா பண்ணு. யாரை பேசு? நாங்க தைரியமான ஆளுங்க. நாங்க எதுக்கு இப்ப இந்த வேட்டியை வந்துட்டு போறீங்க? உன்னைய கிட்ட யானை விடுவானா? யார் யாரப்பா? நாங்க எங்க இடத்துக்கு போறோம், நீங்க உங்க இடத்துக்கு போங்க. இல்ல, கடி சொல்லு, கடி சொல்லு. அடிக்க சொல்லுப்பா. ஏய், சும்மா ஆச்சுப்பா. சும்மா ஆயிடலாம். தாத்தா அவரை முடியாதுல்ல. அந்த பிள்ளைய பாருங்க. ஏய், அப்ப யானை விடுங்க. ஐயோ, சாத்தாயா. மறுபடியும் ஏய், அருணா, இங்க வரல. ஏய், என்ன ஆச்சு? ஏற்கனவே நான் உன்னை பிடிச்சிட்டு கிடக்கிறேன் தனியா. பரிசு. தாத்தா சத்தியம் பண்ணு. சத்தியம் ஏய், சத்தியம் பண்ணு. சரி சொல்லுங்க தாத்தா. ஏன்னா சத்தியம் பண்றேன். இப்படி சைஸ் பொம்பளை நம்பிடுவேன், இப்படி சைஸ் பொம்பளை நம்பவே மாட்டேன். ஏன் அப்படி? அவருக்கு அதான் இங்க ஒத்து வரும். அதனால சத்தியம் பண்ண மாட்டேன். சத்தியமாக சத்தியமாக கந்த கடவுள் யானையாக கந்த கடவுள் மீதானையாக இந்த கலவனாக என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன். இது சத்தியம். சத்தியா. தாத்தா போய் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வர. அது மாதிரி நல்லதுக்கு பட்டு. நான் இங்க இருக்கும்போது குமர யாரு? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி உனக்கே நம்பிக்கை இல்லை. ஏம்மா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஓடி முடிச்சிடலாமா? தங்கச்சி அதெல்லாம் நினைக்காம. நான் நினைச்சா பிரார்த்தனையே நடக்கும். வேணாம். தங்கச்சி அண்ணே, இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு வேணாம். வேணாம். நான் உனக்கு வேற பொண்ணு பாக்குறேன்னு. ஆமாண்ணே, 70 வயசு ஆயா தயாரா இருக்கு உனக்கு. அவன் கிளை மாதிரியா இருந்தாரு. யார் பண்ணிடா? நல்லா நீ பாத்தியா காண அவரை? வேண்டும் என்று காத்துக் அவர் கொண்டிருக்கிறார். கிளை மாதிரியா இருந்தாரு. ஏன் இந்த சோதனை? நல்லா பாத்தியா அவரை? அவருக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் அப்படி கண்ணம் கையில் எந்த இடம் இருந்தாலும் பரவாயில்ல, முருகன்டே நான் கேட்டேன். அப்படித்தான் இருந்துச்சு. சரவண பவ எனும் நாமமே சரவண
தேடி வந்தேன். பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காகவே காத்திருப்பவர்களாம். தங்களை தவிர என் அருகில் யார் ஒருவா நிற்க முடியும்? வரம் ஒன்று வேண்டும். தங்களை மனதுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பெயரை முதலில் வைத்து இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் முருகா. உலக நன்மைக்காக கேட்டவர்கள் தெய்வானை முருகன் என்று போற்றப்பட்ட என்னை என்று முதல் வள்ளி தெய்வானை என்று அழைத்து சுப்பிரமணிய சமேதராய காட்சி கொடுப்போம். சம்மதமா? அப்படியா?